இன்டர்நெட் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவைகள்ல ஒன்றாகவே மாறிவிட்டது. எப்படி உணவு, வீடு, உறையுள் எல்லாம் ஒன்றுதான் இல்ல. சரி, ஓகே. எப்படி உணவு, உடை, உறையுள் இந்த 3 மாதிரியும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இணையம் மாறிவிட்டது. இணையம் மாறினது இது எல்லா இடங்களுக்கும் சரியா பரவலா போய் சேர்ந்திருக்கிறதா? மக்கள் சரியா அதை பயன்படுத்தினாங்களா? அல்லது அவங்களுக்கு சரியாக பயன் தந்து கொண்டிருக்கிறதா இணையம் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக மலையக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இணையத்தை சரியா அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. காரணம் அங்க தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எதுவும் சிறப்பாக சரியாக அமைக்கப்படவில்லை அப்படின்றதுதான். ஆக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அரசாங்கம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதாவது தொலைத்தொடர்பு நிறுவனங்களோடு இணைந்து தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைக்கின்ற பணிகள். அதன் அடிப்படையில் நிறுவனங்களோடு இணைந்து கிட்டத்தட்ட 83 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அது தொடர்ச்சியாக அமைக்கிறது ஒரு சிக்கல் இருந்தது. காரணம் கையில நிதி நெருக்கடி நிலை காரணமாக அந்த திட்டம் பகுதி அளவில் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக எதுக்காக உண்மையிலே இந்த திட்டம் கையெடுக்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கோவிட் டைம்ல மாணவர்களுக்கு இன்டர்நெட் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தது. ஸ்கூலுக்கு யாரும் வர முடியாது அப்படின்ற சூழல் இருந்தது. ஆனா இது நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமே சிறப்பானதாகவும் சரியான திட்டமாகவும் அமைந்திருந்தது. ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களால் அவங்களுடைய படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் இருந்தது. உண்மையிலேயே மிகப்பெரிய கம்ப்ளைண்டாகவும் இருந்தது. எங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு சரியா பாடம் எதுவும் நடக்கல, அவங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குரல்கள் எழுந்ததுன்னா அந்த குரலுக்கு உடனடியாக எந்த பதிலும் வழங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆக இனி வரும் நாட்களில் இப்படியான சூழல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனா உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாரும் ஏஐ தொழில்நுட்பத்தில் கண்ட மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாடு அட்லீஸ்ட் இந்த இன்டர்நெட்லயாவது எல்லா இடங்கள்லையுமே ஈஸி அக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக மாற வேண்டும் அப்படின்றதான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த விடுபட்ட விஷயத்தை மறுபடியும் கையில் எடுக்கிறது அரசாங்கம். தொலைத்தொடர்பு நிறுவனங்களோடு இணைந்து மறுபடியும் பகுதி அளவில் பணத்தை செலுத்தி தொலைத்தொடர்பு கோபுரங்களை உருவாக்குகின்ற பணிகள் ஆரம்பமாக போகின்றன. இதன் மூலமாக மாணவர்கள் இணையதளம் மூலமான கற்கை நெறிகளை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தொடரலாம். அது மாத்திரம் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட மகிழ்வாக பேசலாம்ல. வீட்டில இருந்து ஃபோன் பேச முடியாது, மேலே ஏறி மலைக்கு மேலே மேட்டுக்கு மேலே இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட ஃபோன் பேச முடியும். இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இல்லாமலே போயிடும். ஒரு சூப்பரான விஷயம் முற்று முழுதாக நடைமுறைக்கு வந்தால் எல்லாருக்கும் சிறப்பு தான்.